Hi guys, welcome back. இப்போ நம்ம பார்க்க போறது 36th question of solutions chapter. Very important question. இது சும்மா ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் கிடையாது. இட்ஸ் இம்பார்ட்டன்ட் அண்ட் பிகர் கொஸ்டின். ஸோ லிசன் கேர்ஃபுல்லி. என்ன சொல்றாங்க? 100 grams ஆஃப் லிக்விட் ஏ இருக்காமா, அதோட மோலார் மாஸ் கொடுத்துட்டாங்க. டிசால்வ் இன் 1000 grams ஆஃப் லிக்விட் பி, அதோட மோலார் மாஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு லிக்விட் ஏ இருக்கு, ஒரு லிக்விட் பி இருக்கு. ஓகே, த வேப்பர் பிரஷர் ஆஃப் த பியூர் லிக்விட் ஆஃப் பி ஓட பியூர் வேப்பர் பிரஷர் கொடுத்துட்டாங்க, விச் இஸ் 500 டார். கால்குலேட் வேப்பர் பியூர் வேப்பர் பிரஷர் ஆஃப் ஏ கேட்கறாங்க. இது எப்படி சார்? எதுக்குமே இது தனியா இருக்கு, இது தனியா இருக்கு, இது ரெண்டுக்குமே லிங்க் இல்லையே சார். அதுக்கு தான் கடைசி பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இஃப் த வேப்பர் பிரஷர் இன் த சொல்யூஷன், அதுவும் கேட்கறாங்க. இஃப் த டோட்டல் வேப்பர் பிரஷர் வந்து ரெண்டும் சேர்த்ததுக்கு அப்புறம் அதோட வேப்பர் பிரஷர் 475 தார் இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல ஏவோட பியூர் வேப்பர் பிரஷர் எவ்வளோ? அது மட்டும் இல்லாம இந்த 475 தார்ல இவனால லிக்விட் ஏனால எவ்வளவு பிரஷர்? கிளியரா? ஸோ அந்த அந்த போர்ஷன் இது ரெண்டு தான் கேட்குறேன். ஸோ நமக்கு சிம்பிளா எப்பயுமே வேப்பர் ப்ரெஷர்னாலே நமக்கு சுத்தி 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 நம்பர் ஆஃப் மோல்ஸ், ரவுல்ஸ்லா இதை சுத்தி தான் வரப்போகுது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லிக்விட் ஏவோட நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிப்போம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஏ, மேஸ் அப்பான் மோலார் மேஸ். மேஸ் எவ்வளோ? 100 டிவைடட் பை மோலார் மேஸ் 140. கரெக்டா? இதை சிம்பிளிஃபை பண்ணி ரேஷியோ வச்சுக்கிட்டீங்கன்னா 5/7 வச்சுக்கோ. அதே மாதிரி பிக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் பி, மேஸ் அப்பான் மோலார் மேஸ் 1000, மோலார் மேஸ் 180. இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் அதே மாதிரி 50/9. ஸோ மோல் ஃபிராக்ஷன், அதாவது நம்ம கண்டுபிடிக்கிறது மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் ஏ இன் சொல்யூஷன். மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் ஏ இன் சொல்யூஷன் எவ்வளோனா, முக்கியமான பாயிண்ட், மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் லிக்விட் ஏ இன் சொல்யூஷன். ஏன்னா ஒன்னு கண்டுபிடிச்சா போதும் இல்ல, 1ல இருந்து மைனஸ் பண்ணீங்கன்னா இன்னொன்னு கண்டுபிடிச்சலாம். ஸோ லிக்விட் இன் சொல்யூஷன் மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் லிக்விட் எவ்வளோ? 5/7 டிவைடட் பை டோட்டல் 5/7 பிளஸ் 50/9. இதை நீங்க எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணி இது பண்ணுங்க. ஸோ சார் எனக்கு அது சொல்லி கொடுத்துருங்க சார் அப்படின்னீங்கன்னா சரி. இன்டூ 9 இன்டூ 9 இன்டூ 7 இன்டூ 7. ஸோ 45 பிளஸ் 7 5 35, 350 divided by 5 9 47, 7 9 63. Correcta? So we'll be getting 5 divided by 7 divided by 395 divided by 63. இதை rearrange பண்ணீங்கன்னா you'll be getting 5/7 into 63/395 அப்படின்னு வரும். ஓகே, 5/7 into 63/395. இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா you'll be getting 0.114. இது யாரோட கான்ட்ரிபியூஷன்? லிக்விட் ஏவோட கான்ட்ரிபியூஷன். அப்போ பி ஓட கண்டுபிடிங்கன்னா டோட்டல் எப்பயுமே மோல் ஃபிராக்ஷன் ஒண்ணு இல்லைங்க. அப்போ மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் லிக்விட் பி வந்து எவ்வளோனா 1 மைனஸ் 0.114. இல்லாட்டி மறுபடியும் நீங்க ஃபுல்லா அதை பண்ணணும், அந்த ஃபிராக்ஷன் போட்டு பண்ணணும். அதுக்கு எதுக்கு 1 மைனஸ் பண்ணி ஈஸியாக கண்டுபிடிச்சு போயிடலாம்ல. 0.886. சோ இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணீங்கன்னா இவனோட மோல் ஃபிராக்ஷன் இவ்வளோ, இவனோட மோல் ஃபிராக்ஷன் இவ்வளோ. கிளியரா தெரிஞ்சிச்சா? அப்ப மோல் ஃபிராக்ஷன் தெரிஞ்சுன்னா நீங்க ரவுல்ஸ்லா போயிடலாம். பியூர் இருக்கு, ரவுல்ஸா ஃபார்ம் ஆனது. அதாவது பிஏ இஸ் ஈக்குவல் டு பி, அதோட மோல் ஃபிராக்ஷன் இன்டூ பியூர். இதான ஃபார்முலா, எக்ஸ்ஏ இன்டூ பிஏ நாட். பிபி பிரஷர் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு அதோட ஃபிராக்ஷன் இன்டூ பிபி நாட். நமக்கு இது எக்ஸ்பி தெரியும் எவ்வளோ, 0.886. PB நாட் பியூர் வேப்பர் பிரஷர் ஆஃப் பி லிக்விட் கொடுத்துருக்காங்கல்ல, பியூர் 500 தாரதான் PB நாட், which is 500. மல்டிப்ளை பண்ணீங்கன்னா you'll be getting பியூர் இது, which is 433 R. சரியா? பிஏக்கு நமக்கு பிஏவும் தெரியாது, பிஏ நாட்டும் தெரியாது. கரெக்டா? நமக்கு எக்ஸே மட்டும் தான் தெரியும். அதை கண்டுபிடிக்கிறது தான் நமக்கு என்ன இருக்கும். இதை வந்து அப்போ ஐ கேன் கீப் இட் அஸ் PA தெரியாது, which is 0.114 into PA not. This is my equation number 1 ன்னு வச்சுக்கோ. இப்போ டோட்டல் ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா டோட்டல் வந்து 475 சொல்லிட்டாங்க சொல்யூஷனோட டோட்டல். அப்போ which is nothing but 475 என்னன்னா ரெண்டும் ஆட் பண்ணா which is PA plus PB is 475. அப்போ PAக்கு பதிலாக நான் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இதை கொண்டு வந்து இங்க சப்ஸ்டியூட் பண்ணலாமா PAக்கு பதிலா? So 475 is equal to 0.114 into PA naught plus
பிபி தான் கண்டுபிடிச்சாச்சு 433. அப்போ 433 இருந்து இதை சப்ராக்ட் பண்ணீங்கன்னா யூ வில் பி கெட்டிங், சிம்பிளா சொல்லணும்னா PA நாட் இஸ் ஈக்குவல் டு 475, இந்த 4 minus 433 divided by 0.114 பண்ணீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் ஆன்சர் லைக் 280.7 டார்னு வரும். ஓகேவா? ஸோ பிஏ நாட் கண்டுபிடிச்சாச்சு. அவங்க கொஸ்டின்ல பிஏ நாட் மட்டும் கேட்கல, பிஏவும் கேட்கறாங்க. ஸோ திருப்பி கொண்டு போய் கொஸ்டின் ஈக்குவேஷன் வந்து சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா PA is equal to 0.114 into 280.7 பண்ணீங்கன்னா you will be getting 32 டார். ஸோ இவனோட கான்ட்ரிபியூஷன்னால 32 டார் கிடைக்குது. புரிஞ்சா? கிளியரா? ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. அதை நம்ம எதுனாலும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.